எனதருமை மாணவ செல்வங்களே, நேஷனல் பொறியியல் கல்லூரியின் சார்பாக கற்க கசடர என்னும் இந்த நிகழ்ச்சி அரசு பள்ளி மாணவர்களுக்காக தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். இன்று இந்த வகுப்பில் நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, படிக புல நிலைப்படுத்தும் ஆற்றல். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி, அதை எப்படி கணக்கிடுவது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டைம் இருந்தது அப்படின்னா IUPAC பேரிடும் முறையில் மீள் பார்வை, எப்படி ஒரு சேர்மத்தை ஆல்ரெடி எப்படி பெயரிடணுங்கிறதெல்லாம் நடத்தி நீயும் அழகா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா அதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இது முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓகே, ஸோ இப்போ முந்தைய வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, படிகப்புல கொள்கை பார்த்தோம். அப்படின்னா படிகப்புல கொள்கை நீ தரவா இருந்தா மட்டும்தான் உனக்கு என்ன பண்ண முடியும், அதுல படிகப்புல நிலைப்படுத்தும் ஆற்றலை கணக்கிட முடியும். சரியா? படிகப்புல கொள்கைனா என்ன, அதை இன்னும் ஒரு முறை என்ன பண்ணலாம், பார்த்துட்டு அப்புறம் போகலாம். ஓகே, படிகப்புல கொள்கை அப்படின்னா டி ஆர்பிட்டால்களினுடைய அமைப்பு தெரியணும். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். டி ஆர்பிட்டால்கள் எத்தனைப்பா இருக்கு, டி ஆர்பிட்டால்களுடைய எண்ணிக்கை 5 இருக்குது. சரியா? அதனுடைய வடிவம் என்ன, எண்முகி வடிவம், நான்முகி வடிவம். அது இல்லடா, ஆர்பிட்டால்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டம்பல் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டம்பல் வடிவம். 4 மடல்களை கொண்டு இருக்குல்ல, இதை என்ன சொல்லுவாங்க, டம்பல் வடிவம், இல்ல கிளாவர் இலை வடிவம் உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் டபுள் டம்பல். பி ஆர்பிட்டால்னா டம்பல், இப்போ டி ஆர்பிட்டால்னா 2 பி ஆர்பிட்டால்களை இணைச்சிருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம், டபுள் டம்பல், இல்லைன்னா கிளோவர் இலை வடிவம் உடையது அப்படின்னு சொல்லுவோம். 4 மடல்கள் இருக்கும். சரியா? அதுல 3 ஆர்பிட்டால்கள் DXY, DYZ, DXZ, இந்த ஆர்பிட்டால்களில் இருக்கக்கூடிய 4 மடல்கள் அச்சுகளுக்கு இடையில் இருக்கும். இதே மாதிரி இன்னும் 2 ஆர்பிட்டால்கள் இருக்குது. அது என்ன ஆர்பிட்டால்? dx² - y² dz². வெரி குட். சரியா? dz². இப்போ இதுல இருக்கக்கூடிய 4 மடல்கள் அதனுடைய அச்சின் வழியாகவே செல்லும். புரியுதா? இப்போ இதை எக்ஸ், இதை ஒய்ன்னு வச்சுக்கோ. புரியுதா? அதே மாதிரி இப்போ இதுதான், இது என்னதான், இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, இது இசட்னு வச்சுக்கோ, dz². இப்போ இங்கே எக்ஸ் ஒய், இப்போ நீ ஒய் இசட்டு எக்ஸ் இசட் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ இது மாதிரி உனக்கு என்ன இருக்கு அப்படின்னா 2 வகையான ஆர்பிட்டால்கள் நம்மளுக்கு இருக்குது. அதாவது மடல்கள் அச்சின் வழியாக அமையக்கூடிய ஆர்பிட்டால்கள், அச்சுகளுக்கு இடையே அமையக்கூடிய ஆர்பிட்டால்கள் அப்படின்னு 2 விதமாக இருக்கிறது. இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ டி ஆர்பிட்டால் அப்படின்னா 5 ஆர்பிட்டால் இருக்கும். 1 2 3 4 5. சரியா? மைய உலோக அயனியில இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டால் இது சம ஆற்றல் கொண்ட ஆர்பிட்டால். சரி, இந்த மைய உலோக அயனியை சுற்றி ஈனிகள் பிணைப்பில் ஈடுபட வரும் பொழுது ஈனியிலையும் எலக்ட்ரான்கள் இருக்கும், மைய உலோக அயனியிலையும் எலக்ட்ரான்கள் இருக்கும். இப்போ அதனுடைய விலக்கு விசையின் காரணமாக இதனுடைய ஆற்றல் கொஞ்சம் உயரும். சரியா? கிளர் உரு ஆற்றல், கிளர் உற்ற ஆர்பிட்டால்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகும், இதே மாதிரி 5 ஆர்பிட்டால் இருக்கும். சரியா? இப்படி இருக்கும். இது டெல்டா ஆக்டாஹெட்ரல்னு வச்சுக்கோ. புரியுதா? இதனுடைய ஆற்றல் என்ன சொல்ற, டெல்டா ஆக்டாஹெட்ரல் அப்படின்னு சொல்ற. இப்போ இதுல முதல்ல என்ன பண்ணியிருக்கிறோம், மைய உலோக அயனியை நோக்கி ஈனிகள் வரும் பொழுது ஈனிகள் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் மைய உலோக அயனியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் விலக்கு விசையின் காரணமாக இதனுடைய ஆற்றல் அதிகரிக்குது.
இந்த டி ஆர்பிட்டாலினுடைய ஆற்றல் வந்து அதிகரிக்குது. அதுக்கப்புறமும் அந்த ஈனிகள் ஒரு குறிப்பிட்ட திசையில் மைய உலோக அயனியுடன் நெருங்கி பிணைப்பை ஏற்படுத்தும். புரியுதா? சோ அதுல 2 வகை பார்த்தோம். சரியா? எண்முகி, சரியா, அணைவுகளில் படிக புலப்பிளவு. சரிப்பா? வந்து என்ன பண்ண போறோம்? எண்முகி. இதைத்தான் நீங்க சொன்னீங்க, எண்முகி. சரியா? இப்ப எண்முகி அணைவுகளில் படிக புல பிளப்பு ஆற்றல் எப்படி வரும் அப்படின்னா, இப்ப எண்முகி அப்படின்னா என்ன பண்ணிக்கோ, இதுதான் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்றேன். இப்போ இதுக்கு வந்து பர்பெண்டிகுலரா இருக்கும். இது எக்ஸ், இது ஒய், இது இசட். சரியா? இப்படி இருக்கிறப்போ இதுல வரக்கூடிய ஆற்றல்கள் எங்க இருந்து, ஆர்பிட்டால்கள் வந்து 3 வகையான ஆர்பிட்டால்கள் இருக்கு. 2 வகையான ஆர்பிட்டால். எப்படி? மடல்கள் அச்சிலேயே அமையும், அச்சுகளுக்கு இடையில் அமையும். புரியுதா? சோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய மைய உலோக அயனியில் இருக்கக்கூடிய டி ஆர்பிட்டால்களை நோக்கி ஈனிகள் வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட திசையில் வருது. எண்முகியை பொறுத்தவரை அச்சுகள் வழியாக ஈனிகள் மைய உலோக அயனியுடன் பிணைப்பில் ஈடுபடுவதற்காக நெருங்கி வரும். சரியா? இப்போ அச்சுல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்கள் அப்படின்னா வந்து என்ன சொல்லி இருக்கிறோம்? இதுதான் வந்து அச்சு வழியில் இருக்கு. சரியா? அச்சில் இருக்கக்கூடியது இது. அச்சுகளுக்கு இடையில், அச்சுகளுக்கு இடையில் இருக்குது. அச்சுகளுக்கு இடையில் வந்து 3 ஆர்பிட்டால்கள் இருக்குது. அச்சில் வந்து 2 ஆர்பிட்டால்கள் இருக்குது. புரியுதா? இப்போ இந்த 5 ஆர்பிட்டால்ல இப்போ எந்த ஆர்பிட்டால்களுடைய ஆற்றல் உயரும் அப்படின்னா, எந்த திசையை நோக்கி ஈனிகள் மைய உலோக அயனியை நெருங்கி பிணைப்பை ஏற்படுத்த முனைகின்றதோ அந்த ஆர்பிட்டால்களினுடைய ஆற்றல் உயரும். சரி, அப்ப அச்சின் வழியாக தான் வந்து ஈனிகள் வருது. அப்படின்னா அச்சின் வழியாக இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்கள் 2. அதை நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி போடுறோம், இஜி. இது என்னன்னு சொல்றாங்க? இஜி. டப்லெட் அப்படிங்கிறதுனால ஈன் சிம்பிள் வந்தது. ஜினா ஜெரேட். எண்முகியை பொறுத்தளவு வந்து ஜின்னு சொல்லுவாங்க, இஜி. சரி, இப்படி சிம்பிள் கொடுக்குறாங்க. இதே மாதிரி அச்சுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்களினுடைய ஆற்றல் வந்து குறையும். புரியுதா? இதை வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா T2G, 3 ஆர்பிட்டால்கள் இருக்கும். இதை T2G அப்படின்னு சொல்றோம். இப்ப இதனுடைய ஆற்றல் அப்படின்னா டெல்டா ஆக்டாஹெட்ரல் சொல்றோம். இதை நிலைப்படுத்துவதற்காக தான், இதை சமன்படுத்துவதற்காக தான் வந்து என்ன ஆகுது, 2 ஆர்பிட்டால்களின் ஆற்றல் உயருது, 3 ஆர்பிட்டால்களினுடைய ஆற்றல் குறையுது. ஸோ பேலன்ஸ் பண்ணணுங்கிறதுனால இப்போ கீழே 3 ஆர்பிட்டால்கள் இருக்குது, மொத்தம் 5 ஆர்பிட்டால். இப்போ இந்த ஆற்றல் உயரும் பொழுது மேல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்கள் 5ல் 3 மடங்கு உயர வேண்டும். இதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், இதனுடைய ஆற்றலை, இதனுடைய ஆற்றல் இருக்குல்லப்பா, இதனுடைய ஆற்றல் எவ்வளவு இங்க இருந்து உயர்ந்திருக்கும் அப்படின்னா 3/5 மடங்கு டெல்டா ஆற்றல் உயர்ந்திருக்கும். புரியுதா? அதே மாதிரி இங்க எவ்வளவு ஆற்றல் குறைந்திருக்கும் அப்படின்னா 5ல் 2 பங்கு ஆற்றல் குறைந்திருக்கும். ஸோ இது உயர்ந்திருக்கிறது அப்படின்னால இங்க பிளஸ் போடுறோம், குறைந்திருக்கிறதுங்கிறதுனால இங்க மைனஸ் போடுறோம். மைனஸ்ல 2/5 டெல்டா ஆக்டாஹெட்ரல். ஸோ இப்படிதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பிணைப்பு பிளவு ஆற்றல் வந்து உருவாகுது. புரியுதா? இந்த மாதிரி தான் வந்து என்ன ஆகுது, ஆற்றல் வந்து உருவாகுது. சரி, இதுதான் வந்து படிக புல பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. எண்முகி புலத்தில் படிக புல பிளவு. எதுல இது வந்து என்ன சொல்றோம், எண்முகியில வந்து என்ன சொல்ல போறோம், படிக புல பிளவு, பிளப்பு ஆற்றல். சரியா? படிக புல பிளப்பு இது வந்து எண்முகி. இதே மாதிரி நான்முகியாக இருக்கும் பொழுது, இது மட்டும் நீ வந்து டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ நான்முகியாக இருக்கும் பொழுது ஆற்றல், இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து போன கிளாஸ்ல சொல்லியிருக்கோம், நான்முகி அப்படின்னா ஈனிகள் எந்த திசையை நோக்கியுமா மைய உலோக அயனியை சந்திக்கக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும்? அச்சின் வழியாகவா இல்ல அச்சுகளுக்கு இடையிலா?
அச்சுகளுக்கு இடையில். இடையில். சரி, அச்சுகளுக்கு இடையில் ஆர்பிட்டால்களின் திசையை நோக்கி இல்ல, அச்சுகளுக்கு இடையில் இருக்கும். சரி, ஆர்பிட்டால்கள் இருக்கக்கூடிய அச்சுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்களுக்கு அருகாமையில். சரி, ஈனிகள் வந்து என்ன பண்ணும், மைய உலோக அயனியை நோக்கி நகர்ந்து பிணைப்பில் ஈடுபட முயலும். சரி, அப்ப இங்க எழுதுறப்பவும் இதே மாதிரி தான் என்ன பண்ண போற, 5 ஆர்பிட்டால்கள் முதலில் வந்து எப்படி இருக்கும், சம ஆற்றல் கொண்ட ஆர்பிட்டால்களாக இருக்குது. அந்த டி ஆர்பிட்டால்களை நோக்கி ஈனிகள் என்ன பண்ணும், அப்ரோச் பண்ணும் பொழுது என்ன ஆகும், அதனுடைய ஆற்றல் வந்து உயரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். புரியுதா? இது மாதிரி இது வந்து கிளறுவுற்ற நிலையில் அதனுடைய ஆற்றல் அதிகரித்திருக்கும். இப்படி இதனுடைய ஆற்றலை தான் நீ வந்து என்ன பண்ண போற, டிடின்னு சொல்லுவாங்க, டெல்டாஹெட்ரல்ல பிளப்பு ஆற்றல். புரியுதா? கிளறுவுறு ஆற்றல். இப்போ இதுல எதனுடைய ஆர்பிட்டால்களினுடைய ஆற்றல் உயரும் அப்படின்னா, அச்சுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்களினுடைய ஆற்றல் உயரும். அச்சின் வழியாக ஈனிகள் மைய உலோக அயனியை வந்து என்ன பண்ணப்படுகிறது, நெருங்கி பிணைப்பில் ஈடுபடாது. நான்முகினா, நான்முகி அப்படின்னா ஒரு அறை எடுத்துட்ட அப்படின்னா எதிரெதிர் முனைகள் இருக்கக்கூடிய, இந்த முனையும் ஆப்போசிட் முனை, சரி, மேல கீழே, அதே மாதிரி அங்க மேல கீழே, அந்த எதிரெதிர் முனைகள்ல தான் நம்ம வந்து என்ன பண்றோம், நான்முகியினுடைய மூளை அப்படின்னு சொல்றோம். அது கண்டிப்பாக அச்சில் அமையாது, அச்சுகளுக்கு இடையில் தான் அமையும். அந்த அச்சுகளுக்கு இடையில் மையப்புள்ளியை நோக்கி தான் என்ன வரப்போகுது, ஈனிகள் நெருங்கும் பொழுது அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்களினுடைய ஆற்றல் உயரும். அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் அப்படின்னா அச்சுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் dxy dyz dzx. புரியுதா? சோ அந்த ஆர்பிட்டால்களில் தான் ஆற்றல் உயரும். அச்சின் வழியாக இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்களுடைய ஆற்றல் குறையும். சரியா? இப்ப எத்தனை மடங்கு வந்து மேலே உயர வேண்டும், கீழே 2 ஆர்பிட்டால் இருக்குது, இப்ப 5ல் 2 பங்கு ஆற்றல் மேலே உயர வேண்டும். சரியா? அப்படின்னா இதனுடைய ஆற்றல் போடுறப்ப எப்படி போடுவ, இதனுடைய ஆற்றல் இங்க இருந்து இங்க போடுறப்ப எவ்வளவு ஆற்றல் டி டெட்ராஹெட்ரல்ல இருந்து அதிகரிச்சிருக்கும் அப்படின்னா 2/5 பிளஸ் 2/5 மடங்கு ஆற்றல் டி டெட்ராஹெட்ரல் ஆற்றல் உயர்ந்திருக்கும். புரியுதா? அதே மாதிரி இங்க சொல்றப்ப வந்து இதை வந்து T2ன்னு சொல்லுவாங்க. இந்த ஆர்பிட்டால்களை வந்து என்ன சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, T2. ஜின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, ஜீனா ஜெரடு. டெட்ராஹெட்ரல்ல வந்து T2E அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஆக்டாஹெட்ரல்ல T2G EG அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது வந்து E. சரி, இதனுடைய ஆற்றல் எவ்வளவு குறைந்திருக்கும் அப்படின்னா 5ல் 3 பங்கு ஆற்றல் குறைந்திருக்கும். அப்படின்னா நீ போடுறப்ப எப்படி போடுவ, -3/5 டி டெட்ராஹெட்ரல். புரியுதா? சரி, இப்படித்தான். இப்போ இதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா எண்முகியில இருக்கக்கூடிய அமைப்பு. சரி, நான்முகியில. ஓகே, சரி, ஓகே. இந்த பிணைப்பு பிளவு ஆற்றல் நான்முகி புலத்தில் படிக புல பிளப்பு, இந்த இது மாதிரி பிரிவடைகிறது வந்து என்ன சொல்றோம், நான்முகி. சரியா? நான்முகி புலத்தில் படிக புல பிளப்பு. சரியா? இப்போ இது தெரிஞ்சது அப்படின்னா இப்போ ஆர்பிட்டால்கள் இது மாதிரி தான் வந்து என்ன ஆகுது, ஆற்றலின் ஏறு வரிசையில் இது மாதிரி அமைச்சு இருக்கிறப்போ எலக்ட்ரான்கள் இதில் நிரம்பும் பொழுது 3 விதியின்படி தான் நிரம்பும். என்னென்ன விதி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆல்ரெடி முதல் கிளாஸ்ல இருந்து சொல்லியிருக்கிறோம். என்னென்ன விதின்னு சொல்ல முடியுமாப்பா? ஆல்பா தத்துவம், வெரி குட். ஆல்பா தத்துவம், பவுலியின் தவிர்க்கை தத்துவம், கூண்டு விதி. இதன்படி தான் வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரான்கள் நிரம்பும். சரி, எப்படி நிரம்புது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா இதனுடைய ஆற்றல் வச்சுதான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து என்ன பண்றேன், ஒரு உலோகம் எடுத்துக்கிறோம். இப்போ Fe H2O6 இதுக்கு 3+ சொல்றோம். சரியா? இப்ப Fe அப்படின்னா வந்து என்னமா சொல்லியிருக்கிறோம்,
அணு எண் வந்து 26. அப்படின்னா எப்படி எப்படி எழுதுவ? ஆர்கான் 18, 4s2 20, 3d6 26. இப்போ 3+ அப்படின்னா வந்து என்ன பண்ணிடுவோம்? இதுல இருந்து 2 எலக்ட்ரான்களை வந்து எடுத்திருப்போம், இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை வந்து என்ன பண்ணியிருப்போம்? எடுத்திருப்போம். 3 எலக்ட்ரான்களை எடுத்திருப்போம். அப்படின்னா இப்போ Fe 3+ அப்படின்னா உனக்கு வந்து என்ன இருக்கும்? வெளிக்கூட்டு எலக்ட்ரான் அமைப்பு 3d5 மட்டும்தான் இருக்கும். 3d5 4s0. இதுதான் வந்து என்னது? வெளிக்கூடு எலக்ட்ரான் அமைப்பு, இல்ல இணைதிறன் கூடு எலக்ட்ரான் அமைப்பு. புரியுதா? சோ இப்போ டி ஆர்பிட்டால்ல 5 எலக்ட்ரான்கள் இருக்குது. சோ இப்போ இது வந்து அணைவு எண் 6 அப்படின்னா எண்முகி. சோ எண்முகியில ஆற்றல் எப்படி, ஆர்பிட்டால்களுடைய ஆற்றல் எப்படி இருக்குதுன்னு பாரு. T2G EG. சரி, இது மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது? பிரியுது. புரியுதா? இப்போ 5 எலக்ட்ரான்களை எப்படி வந்து நம்ம வந்து இதுல எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கணும். 5 எலக்ட்ரான்கள் எப்படி பிரிஞ்சிருக்குன்னு சொல்றோம். 5 எலக்ட்ரான்கள்ல மேல 2, சரியா, கீழே வந்து 3. ஓகே. சோ இப்போ T2G5 என்ன சொல்றோம்? T2G5 இதுல எலக்ட்ரான்கள் எப்படி எப்படிலாம் நிரம்பலாம்? எப்படி எப்படிலாம் நிரம்பலாம்? இது வந்து T2G, இது வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்? EG. இது என்ன சொல்றோம்? EG. சரியா? இப்போ 5 எலக்ட்ரான்கள் நிரம்பும் பொழுது ஆல்பா தத்துவத்தின்படி எப்படி நிரம்பணும்? யாராவது ஒருத்தர் சொல்லலாமா? ஒன்னு, அதாவது முதல்ல T2G நிரம்பிய பின்புதான் EG நிரம்பணும் ஆல்பா தத்துவத்தின்படி. அப்படித்தானே? பவுலியின் தவிர்க்கை தத்துவத்தின்படி எப்படி? ஒரு ஆர்பிட்டால்கள்ல 2 எலக்ட்ரான்கள் எதிரெதிர் திசையில் தான் நம்ம போடணும். கூண்டு விதியின்படி சம ஆற்றல் கொண்ட ஆர்பிட்டால்களில் ஒற்றை எலக்ட்ரான்கள் நிரம்பிய பின்புதான் இணை சேர்தல் நடைபெறும். இந்த 3ஐயும் மனசுல வச்சுக்கிட்டு 2 பாசிபிலிட்டி இருக்கு. புரியுதா? அப்ப இணை சேர்தல் நடக்காம இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இணை சேர்தல் நடக்கல போனா தாழ் சுழற்சி அணைவு, உயர் சுழற்சி அணைவு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆல்பா தத்துவத்தின்படி பார்த்தாச்சு அப்படின்னா தாழ் சுழற்சி, தாழ் சுழற்சியா இருக்கிறப்போ 5 எலக்ட்ரான்களை வந்து நம்ம வந்து எப்படி போட்டுக்கலாம்? கீழே இங்க ஒரு எலக்ட்ரான், 2வது எலக்ட்ரான், 3வது எலக்ட்ரான், 4வது எலக்ட்ரான், 5வது எலக்ட்ரான். ஸோ 5 எலக்ட்ரானையும் நம்ம வந்து எதுலயே போட்டுட்டோம்? T2G5. சரியா? EG0 இருக்கும். சரியா? இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு உயர் தாழ் சுழற்சியா இருந்தது அப்படின்னா T2G5 EG0 அப்படின்னு எழுதுறோம். இதே இது உயர் சுழற்சியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதே இதை நான் வந்து என்ன பண்றேன்? நான் இன்னொரு ஸ்லைட்ல எழுதிடுறேன். ஸோ உனக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ இதே இது உயர் சுழற்சி, அப்படித்தானே? ஸோ உயர் சுழற்சி அணைவாக இருந்தால் இதே 5 எலக்ட்ரான்கள் எப்படி நிரம்ப போகுது அப்படின்னா, கிளர்வுறு ஆற்றல், சரியா, இது வந்து எப்படி இருக்கும்? மேல 2 ஆர்பிட்டால்கள், கீழே 3 ஆர்பிட்டால்கள் இருக்க போகுது. சரியா? இப்போ உயர் சுழற்சி அப்படின்னா வந்து எப்படி நடக்குது? இது T2G, இது EG. நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போறோம்? D5. சரியா? Fe3+னா D5 எலக்ட்ரான் அமைப்பு. 5 எலக்ட்ரான்கள் டி ஆர்பிட்டால் இருக்கு. அப்ப எப்படி எழுத போறோம்? இங்க 1, 2, 3, இங்க 4, இங்க 5. சோ இப்படி எழுதுறோம். அப்பனா இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு எப்படிமா எழுதுறோம்? T2G3 EG2. வெரி குட். சரியா? எலக்ட்ரான் அமைப்பு உயர் சுழற்சி அணைவாக இருந்தால் D5 அப்படின்னா T2G5
5 சாரி T2G 3 EG2. ஸோ இந்த மாதிரி எழுதுறோம் 5 எலக்ட்ரான்கள். புரியுதா? சரி, இப்போ எந்த எலக்ட்ரான் அமைப்பை அது பெற்றிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன தேவை? அந்த CFSE கண்டுபிடிக்கணும். சரியா? கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜின்னு சொல்றோம்ல. என்ன சொல்லியிருக்கிறோம்? நம்மளுடைய இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொல்லியிருக்கிறோம்? எதை கணக்கிடுதல்? படிக புல நிலைப்படுத்தும் ஆற்றல். சரியா? படிக புல ஆற்றல் வந்து நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போறோம்? கண்டுபிடிக்க போறோம். சரியா? படிக புல நிலைப்படுத்தும் ஆற்றலை கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சரி, ரைட்டுமா. அதுக்கு ஃபார்முலா இருக்குது. படிக புல நிலைப்படுத்தும் ஆற்றல் அப்படின்னா CFSE தானே? CFSE இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து டெல்டா ஆக்டாஹெட்ரல் இருக்கு. அப்படித்தானே? இதுதான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்? பிராக்கெட்ல டெல்டா E0 அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சரியா? இது எழுதுறப்போ ஈனிகள் இருக்கக்கூடிய புலத்தில் அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு, சரியா, லிகாண்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மைனஸ், சரியா, இது வந்து E-iso லிகாண்ட் இல்லாதப்போ இருக்கக்கூடிய அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இது எப்படி கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் T2G. N-T2G அப்படின்னா T2G ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இன்ட்டு -0.4. சரியா? பிளஸ் அதே மாதிரி NEG, EG ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இன்ட்டு 0.6. சரியா? டெல்டா ஆக்டாஹெட்ரல் பிளஸ் என்ன? பிளஸ் பேரிங் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. NP இன்ட்டு P. Pனா இணை சேர்தல் இருக்கக்கூடிய ஆற்றல், பேரிங் எனர்ஜி. எத்தனை எலக்ட்ரான்கள் வந்து பேர்டு எலக்ட்ரான் இருக்குது, இணை சேர்க்கப்பட்ட எலக்ட்ரான்கள் இருக்குதுங்கிறது NP, Pங்கிறது பேரிங் எனர்ஜி. சரியா? இதுதான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? இது மைனஸ் இதான் வந்து ELF. புரியுதா? E-iso அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சரியா பிணைப்பு ஆற்றல், இரட்டை இணை சேர்தல் இருக்கக்கூடிய பிணைப்பு ஆற்றல், அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள், இணை சேர்க்கப்பட்ட எலக்ட்ரான்களின் எலக்ட்ரான் ஜோடிகளின் எண்ணிக்கை. இதுதான் அதனுடைய என்ன சொல்றாங்க? ஃபார்முலா. இதை தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இங்கே கண்டுபிடிக்க போறோம். சரியா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் FeH2O6 3+. இதுக்கு தானே இது கண்டுபிடிக்கணும். நான் வேற கலர்ல வந்து எழுதிக்கிறேன். சரியா? இப்போ என்ன பண்ண போறோம்? FeH2O6 3+. ஓகே, இதுல Fe Fe3+ அப்படின்னா D5. இந்த D5 எப்படி இருக்கும் அப்படின்னா உயர் சுழற்சி அணைவாக இருக்கும் பொழுது, புரியுதா? என்ன அணைவு? உயர் சுழற்சி. உயர் சுழற்சி அணைவு அப்படின்னா அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு எப்படி எழுதியிருக்கும்? T2G3 EG2 அப்படின்னு எழுதியிருக்கும். புரியுதா? சரி, இப்போ T2G3 EG2 அப்படின்னா இந்த இருக்குது. இதுல
இணை சேர்க்கப்பட்ட எலக்ட்ரான்கள் ஏதாவது இருக்கான்னு பாரு. T2G3 Eg2 இணை சேர்க்கப்பட்ட எலக்ட்ரான்கள் இதுல இருக்கா? பார்த்து சொல்லுப்பா. இல்லை. அப்படின்னா வந்து என்னது, இணை சேர்க்கப்பட்ட எலக்ட்ரான்கள் வந்து இதுல இல்லை. NP வந்து இங்க இல்லை. புரியுதா? எல்லாமே ஒற்றை எலக்ட்ரான் தான் இருக்குது. இதை தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இப்ப இங்க பார்க்க போறோம். புரியுதா? T2G5னா இங்க வந்து என்னென்னலாம் வந்து 0 ஆக போகுது அப்படின்னா NP வந்து 0. சரியா? N-P அதுவும் வந்து என்னதான் 0. புரியுதா? NPயும் N-Pயும் 0. இப்போ இதுல நீ சப்ஸ்டிட் பண்ணும். இதுக்கு கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோ. CFSE கண்டுபிடிக்கிற அப்படின்னா இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் T2G ஆர்பிட்டால். T2G ஆர்பிட்டால்ல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குது? 3. வெரி குட். சரி, அந்த இருக்கு பாரு T2G. அப்படின்னா என்ன எழுத போற? 3 × 0.04. சரியா? பிளஸ் EGல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குது? 2. EG2 தானே இருக்கு. ஸோ 2 × என்ன சொல்ல போற? 0.6. சரியா? பிளஸ் சரியா 0. NPன்னா வந்து என்னது? 0 தானே. இணை எலக்ட்ரான்கள் எத்தனை ஜோடி இருக்குது அப்படின்னா அங்க ஒரு ஜோடியும் இல்லை. அப்படின்னா 0. 0 × P. சரியா? மைனஸ் இது வந்து என்னது? N-Pங்கிறது 0. இணை சேர்க்கப்பட்ட எலக்ட்ரான் D5னா D5ல நார்மலா இருக்கிறப்ப இணை சேராது. எல்லாமே வந்து என்னவா தான் இருக்கும்? ஒவ்வொரு எலக்ட்ரான்கள் தான் இருக்கும். ஸோ அதுவும் 0. ஸோ இப்போ இதனுடைய ஆற்றல் பார்த்தாச்சு அப்படின்னா முன்னாங்க 12. இப்படிதானே? இப்போ இங்க 4ன்னு வச்சுக்கோ. முன்னாங்க 12. இங்க 6 2 12. இது மைனஸ்ல இருக்கும், இது பிளஸ்ல இருக்கும். அப்படின்னா மொத்தத்துல என்ன ஆயிடும்? 0. ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி உனக்கு என்ன கிடைக்குது? 0. எந்த சுழற்சிக்கு? உயர் சுழற்சியாக இருந்தது அப்படின்னா 0. புரியுதா? இப்போ இதுக்கு அடுத்து இதே எலக்ட்ரான் அமைப்பு இது இருக்குதா இல்லைன்னா தாழ் சுழற்சி இருக்குதான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ உயர் சுழற்சிக்கு நீ 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்க. இது தாழ் சுழற்சிக்கு என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அது உயர் சுழற்சியா தாழ் சுழற்சியான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து என்ன சொல்ல போற? இல்ல குறை சுழற்சி. அது வந்து தாழ் சுழற்சிக்கு பதிலாக வந்து நீ வந்து என்ன பண்ணிக்கோ? குறை சுழற்சி. குறை சுழற்சி அப்படின்னா இப்போ D5 குறை சுழற்சினா Fe3+ என்னப்பா? D5 எலக்ட்ரான் அமைப்பு. D5 குறை சுழற்சிங்கிறப்ப என்ன இருக்கும்? T2G5. வெரி குட், வெரி குட். Eg0. சரியா? T2G5 Eg0. இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? அங்க சப்ஸ்டிடியூட் பண்ணணும். சரியா? இப்போ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜிக்கு நம்ம வந்து ஒரு ஃபார்முலா சொன்னோம்ல. என்ன சொல்லி இருக்கிறோம்? ஃபார்முலா எழுதுறேன். CFSE கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு ஃபார்முலா வந்து என்னது? T2G ஆர்பிட்டால்களில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இன்ட்டு -0.4. சரியா? அதுக்கப்புறம் பிளஸ் EGயில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை இன்ட்டு 0.6 டெல்டா ஆக்டாஹெட்ரல். புரியுதா? பிளஸ் சரியா? இப்ப இந்த T2G EG ஆர்பிட்டால்களில் இணை சேர்க்கப்பட்ட இணை எலக்ட்ரான்கள், சரியா, இரட்டை எலக்ட்ரான்கள் ஜோடிகளின் எண்ணிக்கை அது NP இன்ட்டு பிணைப்பு ஆற்றல். சரியா? மைனஸ் ஐசோங்கிறது என்னது? N-P இன்ட்டு P. சரியா? அப்ப இதுதான் ஃபார்முலா. புரியுதா? இப்போ இதுல மற்ற ஆற்றல் எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா முன்னாடியே இதுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. டெல்டா ஆக்டாஹெட்ரல் மதிப்பு என்ன, இணை சேர்த்தல் அதாவது என்னது P மதிப்பு என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து இதுல வந்து என்ன பண்ணிருவாங்க? கொடுத்துருவாங்க. புரியுதா? ஸோ இப்போ இதுல கவனி. இப்படி இருக்கிறப்போ இப்போ CFSE கால்குலேட் பண்றப்போ N-T2G அப்படின்னா T2Gல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குது? 5. வெரி குட். 5 இன்ட்டு
0.4 மைனஸ் 0.4 சரியா. பிளஸ் இஜியில் எலக்ட்ரான்களே இல்லை 0 × 0.6. சரி, இங்க வந்து எத்தனை ஜோடி இணை சேர்க்கப்பட்ட எலக்ட்ரான்கள் இருக்கும் T2G5ல? 2. மேல பாரு, இங்க இருக்குது. சரி, இதுல எத்தனை ஜோடி இருக்குது? இங்க ஒண்ணு இருக்குது, இங்க ஒண்ணு இருக்குது. 2 ஜோடி இணை சேர்க்கப்பட்ட எலக்ட்ரான்கள் இருக்குது. அப்படின்னா 2. சரியா, 2 × P போட்டாச்சு மைனஸ். சரியா, இப்போ என்ன பண்ணணும்? T2G5 அப்படின்னா டி ஆர்பிட்டால்ல எலக்ட்ரான் எழுதுறப்போ நார்மலா சாதாரண டி ஆர்பிட்டால் அப்படின்னா எந்த ஈனியும் பக்கத்துல வராதப்போ D5னா அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு என்ன இருக்கும்? ஒவ்வொரு ஆர்பிட்டால்லையும் ஒவ்வொரு எலக்ட்ரான் தான் இருக்கும். DXYல 1, YZல 1, ZXல 1, X² - Y² 1, DZ² 1. சரியா, இணை சம ஆற்றல் கொண்ட ஆர்பிட்டால்களில் இணை சேர்தல் நடைபெறாது. அப்படின்னா அதுதான் வந்து என்னது ஐசோ எலக்ட்ரானிக் ஃபீல்டு. சரி, ஐசோ ஃபீல்டு அதுல பார்த்தாச்சு அப்படின்னா இணை சேர்க்கப்பட்ட எலக்ட்ரான்கள் இல்லை, அது 0. இதுதான், அப்ப இதுதான். சரி, இப்போ இதன்படி பார்த்தாச்சு அப்படின்னா I0 20 அப்படின்னா 2 -2 × டெல்டா ஆக்டா. இங்க 0 அப்படின்னா இங்க வந்து டெல்டா ஆக்டாஹெட்ரல் டெல்டா ஆக்டாஹெட்ரல். சரியா, -2 × டெல்டா ஆக்டாஹெட்ரல் பிளஸ் 2p. இதுதான் வந்து ஆற்றல். இப்போ டெல்டா ஆக்டாஹெட்ரலினுடைய மதிப்பு ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது எங்க எழுதிக்கலாம்? இங்க எழுதிக்கோ. டெல்டா ஆக்டாஹெட்ரலினுடைய மதிப்பு 14,000 இரும்பு. சரியா, அதே மாதிரி P-னுடைய மதிப்பு என்ன அப்படின்னா 30,000. இதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்றேன். இப்போ -2 × 14,000 சரியா, பிளஸ் 2 × 30,000. சரியா, போட்டாச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? ஆன்சர் 32. இது 60. இதுல வந்து என்ன, அதுல வந்து எவ்வளவு கழிச்சிடணும்? 24 கழிச்சிடணும், 28 கழிச்சிடணும். அப்படின்னா வந்து உனக்கு வந்து என்ன கிடைக்கும்? 60ல இருந்து 32 32,000 சென்டிமீட்டர் பவர் -1. சரியா, இப்போ இதுதான் வந்து என்னது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. புரியுதா? இப்போ குறைந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி CFSCன்னு சொல்றோம்ல, அதுல ஆற்றல் குறைந்த ஆற்றல் இருக்கக்கூடிய சேர்மம் தான் நிலைப்புத்தன்மை வாய்ந்தது. சரியா, இப்போ 0 என்ன சொல்லியிருக்கிறோம்? உயர் சுழற்சி அப்படின்னா உனக்கு வந்து என்ன கிடைக்குது? ஆற்றல் 0 கிடைக்குது. இதே இது குறை சுழற்சி அப்படின்னா உனக்கு வந்து என்ன கிடைக்குது? ஆற்றல் 32,000 கிடைக்குது. புரியுதா? அப்பனா FeH2O6 அப்படின்னா அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு என்னவா இருக்கும்? குறை சுழற்சி அணைவா இருக்குமா, உயர் சுழற்சி அணைவா இருக்குமா? எப்படி இருக்கிறப்போ அதனுடைய CFSC ஆற்றல் மதிப்பு குறைவா இருக்குதோ அதுதான் வந்து அப்படித்தான் இருக்கும். இப்போ எதுல குறைவா இருக்குது? உயர் சுழற்சியில குறைவா இருக்கா, குறை சுழற்சியில குறைவா இருக்கா? புரியலையா? குறை சுழற்சியில உனக்கு ஆன்சர் என்னமா வருது? 32,000 வருது. 32,000. உயர் சுழற்சியில வந்து நீ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்க? உயர் சுழற்சியில தான் வெரி குட். சரியா, அப்போ இது வெரி குட். சரியா, அப்பனா நீ இப்போ இதன் மூலமாக என்ன பண்ண போற? இப்போ FeH2O வந்து என்ன சொல்லி இருக்கிறோம்? 6 3+ அப்படின்னா உனக்கு வந்து என்ன இருக்கும்? அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு T2G3Eg2 தான் இருக்கும். எந்த சுழற்சியில தான் இருக்கும்? உயர் சுழற்சி அணைவாகத்தான் இருக்கும். சரியா, ஓகே அம்மா. இதே மாதிரி இது வந்து வலிமை குறை இனி H2O, அதனால உயர் சுழற்சியில இருக்கு. இதே மாதிரி சயனைடுக்கு நீ இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு வந்து என்ன ஆயிடும்? உனக்கு புரிஞ்சிடும். அடுத்த உதாரணம், அதுக்கு நீ இது மாதிரி கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு நீ வந்து தெளிவாயிருவ.
இப்போ FeH2O6 அப்படினால உனக்கு வந்து எப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிற? உயர் சுழற்சி T2G3 EG2 தான் இருக்கும். சரியா? சரி, ஓகே. இதுவே போதும்னு நினைக்கிறேன். புரியுதா? இப்போ புரியுதுல்லப்பா? இது மாதிரி தான் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜியை வந்து நீ வந்து கண்டுபிடிக்கிற. இதே மாதிரி இன்னொன்று கண்டுபிடிக்கணுமா? இப்போ இதுவே புரியுதா? ஒரு எலக்ட்ரான் அமைப்பு T2 இப்போ 5 எலக்ட்ரான் இருக்குன்னா 2 பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ நீ இந்த இருக்குல்லப்பா, இப்போ இதுதான் வந்து ஆர்பிட்டால், இப்படிதானே? இப்படித்தான் இருக்கும். இப்போ டி ஆர்பிட்டால்ல எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்குதுங்கிறத பார்த்து எப்படி நிரம்பும் T2 ஆக்டாஹெட்ரல்னா இது எப்படி நிரம்புங்கிறத நீயா வந்து என்ன பண்ணிக்கலாம்? 2 வழி இருக்கும். ஒன்று குறை சுழற்சியில இருக்கலாம், இன்னொன்று வந்து உயர் சுழற்சியில இருக்கலாம். இப்போ 6 எலக்ட்ரான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, T2G6 இருக்கலாம். இல்லைன்னா என்ன இருக்கலாம்? ஒவ்வொரு எலக்ட்ரானா T2Gல ஒன்னொன்னா போகும். இங்க 5 T2Gல 4 EGல 2ன்னு வரும். அப்படித்தானே? எலக்ட்ரான்கள் 5 எலக்ட்ரான்கள் ஒற்றை எலக்ட்ரான்கள் நிரம்பிய பின்பு 6வது எலக்ட்ரான்கள் தான் T2Gல வரும். அப்படின்னா T2G4 EG2ன்னு வரும். சரியா? அப்பனா T2G6 இல்ல T2G4 EG2ங்கிறது நம்ம வந்து என்ன பண்றோம்? கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜியை கண்டுபிடிச்சு எந்த எலக்ட்ரான் அமைப்புக்கு குறைந்த ஆற்றல் வருதோ அந்த சுழற்சி அணைவாக தான் அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம்? கண்டுபிடிச்சு சொல்றோம். புரியுதா? இன்னொன்னு FeF6 கண்டுபிடிக்கணுமா இல்ல வந்து புரிஞ்சிருச்சா? FeX6 கண்டுபிடிக்க வேண்டாம்ல. இப்போ இது மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? FeX6 3- வந்து என்னதான்? T2G5 தான். சரி, அந்த T2G5ல குறைபுல ஈனி நிறைபுல ஈனி வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். அதுல குறைபுல ஈனிக்கு வந்து எவ்வளவு ஆற்றல் வருதுன்னு கண்டுபிடிக்க போறோம். நிறைபுல ஈனிக்கு வந்து நிறை சுழற்சி ஈனிக்கு எவ்வளவு வருதுன்னு கண்டுபிடிக்க போறோம். சரி, அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? சயனைடுங்கிறது வந்து வலிமை மிகு ஈனி, கண்டிப்பாக தாழ் சுழற்சி அணைவு தான் உருவாகும். அதனுடைய ஆற்றல் தான் குறைவாக இருக்கும். கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கிறப்ப. புரியுதா? ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்றோம்? கண்டுபிடிக்கிறோம். ஓகேயா? சரி, ஓகே. உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிம்மா. இப்போ IUPAC பெயரிடும் முறை ஒரு 2-3 சேர்மத்துக்கு வந்து நம்ம மீள் பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலாமா? ஓகே சார். சரி, இப்போ ஒரு அணைவு சேர்மத்தை பெயரிடும் பொழுது எப்படி பெயரிடணும்னு சொல்லி இருக்கிறோம்? முத நேர எண்ணிக்கு பெயரிடணும், அதுக்கப்புறம் எதிரணி. அந்த நேர எண்ணி அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து அணைவு அயனியா இல்ல வந்து சாதாரண அயனியான்னு பார்க்கணும். அணைவு அயனியாக இருக்கும் பொழுது ஈனிகளுக்கு முதலில் பெயரிட வேண்டும், அதுக்கப்புறம் மைய உலோக அயனிக்கு பெயரிட வேண்டும். மைய உலோக அயனி பெயரிடும் பொழுது அதனுடைய ஆக்சிஜனேற்ற எண் பெயருக்கு பின்னாடி கண்டிப்பாக அதனுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணை கண்டிப்பாக என்ன பண்ணணும்? குறிப்பிடணும். சரியா? சரி, ஓகே. இப்போ ஒரு சேர்மம் சொல்றேன். Fe K4 FeCN6. சரியா? முதல்ல வந்து நீ வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? இதுல எது நேர அயனி எதிர் அயனி எப்படி அயனியா பிரியும் அப்படிங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். 4K+. இதுக்கு தான் முதல் பேர் இடணும். சரியா? FeCN6 4-. சரியா? இது ரெண்டாவது பெயரிடணும். புரியுதா? இப்போ முதல்ல பெயரிடுறப்ப வந்து என்ன சொல்லிடுவ? பொட்டாசியம். பெயரிடுறப்ப எப்படி பெயரிடுவ? பொட்டாசியம். நேர அயனிக்கு பேர் வச்சாச்சு, ஒரு ஸ்பேஸ். அதுக்கப்புறம் எதிரணி. இங்க எதிரணி வந்து அணைவு அயனியாக இருக்குது. அணைவு அயனியா இருக்கிறப்ப வந்து நம்ம என்னென்ன சொல்லியிருக்கிறோம்? முதல் ஈனிகளுக்கு பெயர் வைக்கணும். இந்த ஈனி வந்து இது வந்து என்ன சொல்றோம்? சயனைடு. சரியா? சயனிடோ. புரியுதா? சயனைடுக்கு பெயர் வைக்கிறப்ப எப்படி பெயரிடுவ? சயனிடோ. சயனிடோ. ஏன்னா இது வந்து எதிர் அயனிங்கிறதுனால ஓ போட்டு முடிக்கணும். சரியா? எத்தனை சயனிடோ இருக்குது? 6. இவனை என்ன போடுவ? ஹெக்ஸா சயனிடோ.
சயனைடோவா சைனிடோவா? சைனிடோ. சரி, அப்போ வந்து எதிர் அயனியில என்ன இருக்குது? மைய உலோக அயனி சரி, அப்படின்னா அதனுடைய சிம்பல் எஃப்இங்கிறது எந்த வார்த்தையில இருந்து வந்ததுன்னு பார்க்கணும். ஃபெர்ரம் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்தது. சரி, அதனால இது அதோட ஏடிஇ சேர்க்கணும், ஃபெர்ரேட். சரியா? அதுக்கப்புறம் அதனுடைய ஆக்சிஜனேட்டர் எண் இங்க 6 4 அப்படின்னா இங்க வந்து என்ன இருக்குது? 2. சரியா? அப்போ பொட்டாசியம் ஹெக்ஸா சயனிடோ ஃபெர்ரேட் 2. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும்? பெயரிடணும். இதுதான். அப்போ இதே மாதிரி இன்னொரு சேர்மம் சொல்றேன். K3FeCN6. சரியா? இது எப்படி அயனியா பிரியும் சொல்லி இருக்கிறோம்? 4K+. அப்படின்னா இதுக்கும் இதுக்கு தான் முதல் பேர் வைக்கணும். FeCN6 இங்க 3-. சரியா? இப்போ இதுக்கு என்ன பேருமா வைப்பீங்க? சொல்லுங்கப்பா. பொட்டாசியம். பொட்டாசியம். வெரி குட். முத பொட்டாசியம். அடுத்து ஹெக்ஸாசைனிடோ. வெரி குட். ஸோ ஹெக்ஸா சைனிடோ. ஸோ எதிர் அயனிக்கு முதல் ஈனி தான். ஈனி வந்து எதிர்மின் சுமை கொண்டதுனால ஓன்னு போட்டு முடிக்கணும். சயனைடோ இல்ல சயனிடோ அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் எதிர்மின் கோலத்தோட அவனுக்கு வந்து எஃப்இ இருக்குது அப்படின்னா அதோட ஏடிஇ சேர்க்கணும் கண்டிப்பா. என்ன சொல்லுவ? ஃபெர்ரேட். ஃபெர்ரேட். அதுக்கப்புறம் அதனுடைய ஆக்சிஜனேட்டர் எண் என்னவா இருக்கும்? இங்க இங்க 6 இருக்கு, இங்க 3 இருக்குது. சரியா? அப்பனா இங்க 3+ இருந்ததுன்னா 3+ -6 is equal to -3 வரும். அப்படின்னா 3. அப்படின்னா இங்க பேர் சொல்றப்ப எப்படிமா சொல்லுவீங்க? சொல்லிடலாமா? பொட்டாசியம் சைனோடு பெர்ரேட். வெரி குட். சரியா? பொட்டாசியம் என்ன? ஹெக்ஸா சயனிடோ. இன்னொன்னு என்ன சொல்றேன்? ஃபெர்ரேட் 3. ஸோ இப்போ அந்த ஆக்சிஜனேட்டர் எண்ணுங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது இப்போ புரியுதா? ரெண்டுமே பொட்டாசியம் ஹெக்ஸா சயனிடோ ஃபெர்ரேட் தான். புரியுதா? ஃபெர்ரேட் 2னா இந்த ஃபார்முலா, ஃபெர்ரேட் 3 அப்படின்னா இந்த ஃபார்முலா. புரியுதா? ஸோ இது மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பெயரிடுதும் பொழுது ஆக்சிஜனேட்டர் எண்ணை நம்ம குறிப்பிடல அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய சேர்மம் வந்து தப்பாயிடும். கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்? சேர்மத்துக்கு வந்து பேர் சொல்லணும். இப்ப நீ ஏதாவது ஒரு சேர்மம் சொல்லலாமா? அதுக்கு பேர் வைப்போம். உனக்கு பிடிச்ச சிஎன் கொடுத்திருக்காங்க. அப்பனா கேசின் போடணும்ல. என்னடா? சிஎன் கொடுத்திருக்காங்க சார். கேசின் போடணும்ல. வெரி குட், வெரி குட். இன்னொன்னு இப்ப சிஎன்ங்கிறதுனால எந்த அணு பிணைக்கப்படுதுன்னு பார்க்கணும். இங்க சயனைடு. சரி, அப்படின்னா வந்து கப்பாசி போடணும். இது என்ன போட்டுக்கணும்? KC. வெரி குட்மா. அதே மாதிரி இங்கேயும் அது மாதிரி தான், KC. சரியா? சயனைடோ வந்து எப்படி இணைக்கப்பட்டு இருக்குது? கார்பன் அணுவால வந்து இணைக்கப்பட்டு இருக்குது. புரியுதா? ஓகே, வெரி குட். சரி, இது மாதிரி இன்னும் ஒரு ஏதாவது ஒரு சேர்மம் சொல்லலாமா? சிஆர். ஒரு நிமிஷம்டா. சிஆர். பிபி. பிபியா? பிபின்னா என்னது? BBH3. பிபினா ட்ரைஃபினைல் பாஸ்பின் சொல்றியா? PPH3 ஆடா? ஆமா சார். ஓகே. CO5. கார்பன். CO5 ஆமா சார். ஒரு நிமிஷம் இல்ல. அப்பனா நீ சொல்றது வந்து என்னது? இந்த இருக்குது. நீ சொல்ற சேர்மம் நான் எழுதுறது கரெக்டான்னு பாரு. என்ன சொல்லி இருக்கிற? CrPPH3. அப்படிதானே? ஆமா சார். ட்ரைஃபினைல் பாஸ்பின். இன்னொன்னு வந்து CO கார்பனேட் 5 அப்படின்னு சொல்றேன். வெரி குட். சரியா?
இது அப்படின்னா இதனுடைய ஆக்சிஜனேட்டர் எண் வந்து மேல வந்து என்ன பண்ணணும், அங்க ஒரு 3+ போட்டுக்கும். ஏன்னா இதுவும் வந்து நடுநிலை ஈனி, இதுவும் நடுநிலை ஈனி. இப்போ பெயர் சொல்லலாமா? பெயர் சொல்லலாமா? இப்போ இது வந்து என்னது, நேர்மின் சுமை கொண்ட அணைவு அயனி. அப்பனா ஈனியினுடைய பெயர் முதல் சொல்லணும். அது வந்து எப்படி சொல்லணும், அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல சொல்லணும். இதுக்கு பேரு கார்போனைல். CO அப்படின்னா அதுக்கு பேர் என்னதுப்பா, கார்போனைல். இந்த ஈனிக்கு பேர் என்னன்னா ட்ரைஃபினைல் பாஸ்பீன். சரியா, ட்ரைஃபினைல் பாஸ்பீன். அப்பனா எது முதல்ல வரும், சி வருமா பி வருமா? கார்பனைல். அப்பனா சொல்லிடலாம்ல, என்ன இருக்குது, பென்டா கார்பனைல். பென்டா கார்போனைல். கார்போனைல். சரியா, அதுக்கப்புறம் என்ன சொல்ற, ஒண்ணுதான் இருக்குது. சரியா, ட்ரைஃபினைல் பாஸ்பீன் மட்டும் தானே இருக்குது. அப்படின்னா ட்ரைஃபினைல் பாஸ்பீன். இங்க வந்து என்ன இருக்குது, குரோமியம் தான். ஸோ நேர அயனி, நேர அணைவு கோலத்தில் இருக்கக்கூடிய மைய உலோக அயனியினுடைய பேரை அப்படியே சொல்லிடணும். எப்படி எழுதுவ, குரோமியம். அதனுடைய ஆக்சிஜனேட்டர் எண் வந்து என்னது, 3. சரியா, சரி இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். ஓகேயா, சரி. இது மாதிரி உனக்கு தெரிஞ்சதை வந்து நீ வந்து என்ன பண்ணலாம், எதுக்குனாலும் பேர் வைக்கலாம். பேர் வைக்க முடியுமா? இப்போ நான் ஒன்று சொல்றேன், அதுக்கு வந்து நீ வந்து பேர் வச்சிருவியா? ஓகே சார். வெரி குட்மா. இன்னும் ஒரு 2 சேர்மத்தை மட்டும் பார்ப்போம். இப்போ CO வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கியா, கோபால்ட் சொல்லல, ஒரு கோபால்ட் சேர்மம் CO என்ன, NH3,5Cl. சரி, இதனுடைய ஆக்சிஜனேட்டர் அணைவு கோலத்தின் மீதுள்ள மின்சுமை வந்து 2+. இப்ப சொல்லலாமா? இப்ப இதுல என்னென்ன ஈனிகள் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்ப நேர் அணைவு கோலமா இருக்குது. அப்படின்னா கோபால்ட்னா பேர் அப்படியே தான் சொல்ல போறோம். இதுல வந்து அமோனியாங்கிறது அம்மைன்னு சொல்லணும். இது வந்து என்னது, குளோரின் இருக்கிறதுனால வந்து என்ன சொல்ல போற, குளோரோ இல்ல குளோரிடோ அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்க குளோரோ எதிர் ஈனிங்கிறதுனால, எதிர்மின் சுமை கொண்ட ஈனிங்கிறதுனால ஓ போடணும். சரியா, இப்போ குளோரோ. இப்போ இதுக்கு பேர் சொல்லிடலாமா? எப்படிப்பா சொல்லுவீங்க? முதல்ல அம்மைன், இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். சி குளோரோ வந்து ரெண்டாவது சொல்லணும். எத்தனை அம்மைன் இருக்குது? பென்டா அம்மைன். வெரி குட். ஸோ என்ன சொல்ல போற, பென்டா அம்மைன். சரியா, அம்மைன். ஒரே ஒரு என்னதான் இருக்குது, குளோரோ. ஸோ பென்டா அமீன் சொல்லியாச்சு. இது வந்து எதிர் ஈனிங்கிறதுனால எப்படி சொல்லுவேன், குளோரோ இல்ல குளோரிடோ. இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, குளோரைடுல ஈ எடுத்துட்டு ஓ சேர்த்திருப்பாங்க, குளோரிடோன்னு இருக்கும். இப்போ நீ குளோரிடோ அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா குளோரோ, ஓல முடியணும். சரியா, குளோரோ. அடுத்து மைய உலோக அயனியோட பேர் சொல்லணும். நேர்மின் சுமை கொண்டதுனால கோபால்ட். சரியா, கோபால்ட். அதனுடைய ஆக்சிஜனேட்டர் என்ன வரும், இது -1. சரி, இங்க +2 இருக்குது. அப்படின்னா இங்க வந்து என்ன இருந்தா +2 வரும், ஆக்சிஜனேட்டர் எப்படி கண்டுபிடிக்கணும், கோபால்ட்டுக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிற. சரியாமா, +5 × 0. அமோனியாவுக்கு வந்து 0. +1 × -1 குளோரினுக்கு ஈக்குவல் டு +2 இருக்கு. அப்படின்னா என்ன கண்டுபிடிப்ப, எக்ஸ் -1 = +2. இப்படிதானே? அப்படின்னா எக்ஸ்ங்கிறது என்னமா, +2 + 1 = +3. அப்படின்னா இங்க வந்து என்ன போடுவ, என்ன ஆக்சிஜனேட்டர் என்ன வருது, கோபால்ட் 3. சரியா, இது மாதிரி வந்து என்ன பண்ணணும், ஆக்சிஜன் பேர் வந்து வைக்கணும். சரியா, இப்போ இதே மாதிரி ஏதாவது 2 ஈனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இதை மட்டும் நம்ம கடைசியாக பார்த்துருவோம். அதாவது கோபால்ட் குரோமியம் CO NH3,4Cl2. சரியா, இல்லை இதுக்கு பதிலாக வந்து என்ன நினைக்கலாம், இன்னொன்று எடுத்துக்கலாம்.
எனக்கு சிம்பிளா உள்ளதையே சொல்றேன். அது நான் இப்ப என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இரண்டு மைய உலோக அயனி இப்ப சொல்றேன். CO NH3 5CN. சரியா? இது ஒரு அணைவு கோளம். அணைவு மாற்றியத்தில் வரும்ல, CO NH3CN5. சரியா? இப்ப இதுக்கு பேர் வைக்கணும் பாரு. இதுக்கு பேர் வைக்கலாமா? ஸோ முதல் எதுக்கு பேர் வைக்கணும்? நேர எண்ணிக்கு பேர் வைக்கணும். சரி, நேர எண்ணிக்கு பேர் வைக்கிறப்போ இதனுடைய ஆக்சிஜனேற்ற எண் என்னங்கிறத பார்க்கணும். சரி, அப்ப இங்க வந்து நீ வந்து எனது ஆக்சிஜனேற்ற எண் வந்து 3. இங்கேயும் ஆக்சிஜனேற்ற எண் வந்து 3. சரியா? இப்ப பேர் வச்சிடலாமா? பேர் வைக்கலாமாப்பா? ஓகே சார். இப்போ முதல் வந்து அம்மைன்னு சயனம் இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஏதானே ஃபர்ஸ்ட் வரும். அம்மைன். அம்மைன் இருக்குது. பென்டா அம்மைன். பென்டா அம்மைன். வெரி குட். என்ன எழுத போற? பென்டா அம்மைன். அம்மைன். அடுத்து எதிரி இனி இருக்குது சயனோ. சரியா? இப்போ சயனோ இல்லைன்னா சயனிடோ அப்படின்னு பேர் வைக்கலாம். சரியா? சயனிடோ. இப்போ சயனிடோ அப்படின்னா நீ வந்து ஞாபகப்படுத்தின பிணைப்பு வந்து எந்த பிணைப்புன்னு பார்க்கணும். கார்பனா சிஎன்னா என்சியான்னு பார்க்கணும். ஸோ இங்க வந்து என்னது சிஎன். ஸோ அப்படின்னால கப்பா சி. சரியா? கப்பா சி. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்? கோபால்ட். கோபால்ட் அதனுடைய ஆக்சிஜனேற்ற எண் என்னன்னு சொல்லி இருக்கிறோம்? 3. வெரி குட். ஸோ இப்போ எதுக்கு பேர் வச்சுட்ட? நேர எண்ணிக்கு பேர் வச்சாச்சு. அதே மாதிரி எதிர எண்ணிக்கு பேர் வைக்கணும். எதிர எண்ணிக்கு பேர் வைக்கிறப்ப எப்படி சொல்லுவ? அம்மைன் சைனிடோ. இதுதான் முதல்ல வரும். அம்மைன் தான். அப்படித்தானே? ஒரே ஒரு அம்மைன் தான் இருக்கு. அப்படின்னா எழுதுறப்ப என்னதான் எழுத போற? அம்மைன். சரியா? அம்மைன். அதுக்கப்புறம் எத்தனை சைனிடோ இருக்குது? பென்டா சயனிடோ. பென்டா சயனிடோ. வெரி குட். அடுத்து வந்து என்ன பண்ண போற? ஸோ பென்டா சயனிடோ. சயனிடோ அப்படின்னாலே வந்து என்ன சொல்லணும்? கப்பாசி. இங்க வந்து என்ன சொல்லணும்? இது வந்து எதிரியினி. இதனுடைய மின்சுமை வந்து என்னவா இருக்கும்? மைனஸ்ல இருக்கும். சரியா? அப்படிங்கிறப்ப வந்து என்ன பண்ண போற? கோபால்டேட். எப்படி முடிக்கணுமா? கோபால்டேட் 3. சரியா? ஸோ இப்படி சொல்லணும். இது மாதிரி வந்து என்ன பண்ணணும்? பெயர் சொல்லணும். இது மாதிரி சொல்லிடலாமா? சொல்ல முடியுமாமா? ஓகே சார். சரி, ரைட். ஓகே. இப்போ இன்னே ஒண்ணு, இப்போ இருமுனை ஈனி வர்றப்ப எப்படி பெயரிடணும்? இதுதான் கடைசி. புரியுதா? இதுதான் கடைசி. என்ன பண்றோம் அப்படின்னா CO EN twice Cl2 Cl அப்படின்னு ஒரு சேர்மம். புரியுதா? இதுக்கு வந்து பேர் சொல்லலாமா? இதுல என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும். எத்திலீன் டையமீன் இருக்குது, குளோரோ இருக்குது. அப்ப எத்திலீன் டையமீனுக்கு IUPAC பேர் சொல்லணும். எத்திலீன் டையமீன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? எத்திலீன் டையமீன் CH2 CH2 NH2 NH2. சரி, அப்ப இதுதான் வந்து என்னது அப்படின்னா எத்திலீன் டையமீன். இப்போ இதுக்கு IUPAC பேர் எப்படிப்பா சொல்லுவ? 2 கார்பன் இருந்ததுன்னா என்ன சொல்லுவ? ஈத். அப்படித்தானே? என்ன சொல்லுவ? ஈத். சிங்கிள் பாண்ட் இருந்ததுன்னா ஏன். ஸோ ஈத்தேன். 2 அமீன் இருக்குது. ஸோ அப்பனா இது 1வது கார்பன்லயும் 2வது கார்பன்ல. ஸோ 1,2 டையமீன். 1,2 என்ன எழுதுவேன்? 1,2 டைஅமீன். இதனுடைய பேர் தெரியும். மற்றது எல்லாத்துக்குமே உனக்கு பேர் தெரியும். சரி, இப்போ இதை வச்சு நீ பேர் சொல்லிடலாமா? பேர் எப்படிமா சொல்லுவ? பேர் சொல்லிடலாமா?
வழக்கம் போல சொல்லுங்க. எப்படி எப்படி சொல்லுவீங்க? முத எத்திலீன் டயமீன் குளோரோ எதுதான் ஃபர்ஸ்ட் வரும்? சி தானே ஃபர்ஸ்ட் வரும் இ விட. இங்க எத்தனை குளோரின் இருக்குது? எத்தனை குளோரின் இருக்கு? 2 குளோரின். சரி, அப்பனா வந்து என்ன சொல்ல போறோம்? 2. டைக்ளோரோ அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா டைக்ளோரிடோ. இல்லட்டா வந்து என்ன எழுத போறோம்? டை குளோரிடோ. குளோரிடோ. சரியா? சரி, அதுக்கப்புறம் எத்தனை எத்திலீன் டையமீன் இருக்குது? 2 எத்திலீன் டையமீன் இருக்குது. சரியா? 2 எத்திலீன் டையமீன் இருந்தது அப்படின்னா இதனுடைய எண்ணிக்கை சொல்றப்ப என்ன சொல்லுவா? டைன்னு சொல்லுவியா இல்ல பிஸ்ன்னு சொல்லுவியா? பிஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எத்திலீன் டையமீன் இதுலயே வந்து என்ன உனக்கு என்ன இருக்கு அப்படின்னா டைங்கிற வார்த்தை இருக்குது. சரியா? அப்படிங்கிறப்ப வந்து இது வந்து பலமுனை ஈனிகள் வந்துட்டாலே, ஒன்றுக்கு மேற்பட்ட முனைகள் ஈனிகள்ல இருந்துட்டாலே நம்ம அதனுடைய எண்ணிக்கையை பிஸ் ட்ரிஸ் டெட்ரகிஸ்ன்னு தான் சொல்லணும். புரியுதா? சரி, ஓகே. இப்போ அப்படிங்கிறப்ப வந்து இங்க வந்து என்ன பண்ண போற? 2 எத்திலீன் டையமீன் இருக்குது, அதனால பிஸ். சரி, அப்ப எத்திலீன் டையமீனுக்கு ஐயுபிஏசி நேம் என்ன சொல்லி இருக்கிறோம்? இங்க இருக்குது, ஈத்தேன் 1,2 டையமீன் அப்படின்னு சொல்ல போறேன். எப்படி எழுத போற? இது அப்படியே எழுதிடணும். ஈத்தேன் 1,2 டைஅமீன். சரியா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன இருக்குது இங்க? கோபால்ட். இது வந்து நேர் அயனிங்கிறதுனால நீ வந்து என்ன சொல்லிடலாம்? கோபால்ட். இங்க ஒரு மைனஸ்னா இங்க 2, இங்கே ஒரு பிளஸ் இருக்கும். சரி, இங்க 2 மைனஸ் இருக்கு. அப்பனா இங்க வந்து என்ன வந்துடும்? 3 வந்துடும். என்ன வரும்? 3. அப்பனா கோபால்ட் த்ரீ. சரியா? வெளியில என்ன இருக்குது? குளோரைடு. குளோரைடு. ஓகே. ஸோ இது மாதிரி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பெயர் வைக்கிறோம். புரியுதா? சரி, ஓகே. இப்போ உனக்கு பெரும்பாலும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சதாப்பா? இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா படிக புல பிளப்பு ஆற்றல். நீ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இருக்கு. புரியுதா? படிக புல நிலைப்படுத்தும் ஆற்றல். படிக சிஎஃப்எஸ்சினா கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி. சரியா? சிஎஃப்எஸ்சி கணக்கிட்டோம். சரியா? அந்த கணக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த படிக புல நிலைப்படுத்தும் ஆற்றல் எந்த எலக்ட்ரான் அமைப்புக்கு குறைவாக இருக்குதோ அந்த எலக்ட்ரான் அமைப்புல தான் வந்து மைய உலோக அயனியினுடைய எலக்ட்ரான் அமைப்பாக அமையும். புரியுதா? ஸோ இதுலதான் வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்? ஆர்பிட்டால்கள்ல வந்து T2G ஆர்பிட்டால், இஜி ஆர்பிட்டால் அப்படின்னு வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? அந்த பிளப்பு ஆற்றல் வந்து இப்படி பிரியுது. இப்போ இதுல T2Gலையும் இஜிலையும் எலக்ட்ரான்கள் நிரப்பும் பொழுது அது வந்து என்னது? உயர் சுழற்சி அணைவா தாழ் சுழற்சி அணைவா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னா இந்த சிஎஃப்எஸ்சி கண்டுபிடிக்கணும், ஆற்றல் கண்டுபிடிக்கணும். சரி, அந்த ஆற்றல் குறைவாக எந்த எலக்ட்ரான் அமைப்புக்கு இருக்குதோ அந்த எலக்ட்ரான் அமைப்பை தான் அந்த சேர்மம் வந்து பெற்றிருக்கும். புரியுதா? ஸோ இது பெரும்பாலும் வந்து நிறத்திற்கு காரணமாக அமைவது வந்து இந்த டிடி டிரான்சிஷன் தான். T2G இஜியில இருந்து எலக்ட்ரான்கள் வந்து என்னாகும்? கட்புலனாகும் ஒளியின் இருக்கக்கூடிய ஆற்றலை வந்து உட்கவர்ந்து T2Gல இருந்து இஜிக்கு போகும். ஸோ அந்த இஜில இருந்து மறுபடியும் T2Gக்கு பழைய நிலைமைக்கு வர்றப்ப வந்து ஆற்றலை வெளிப்படுத்தும். வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலும் எதுவாக இருக்கும்? அந்த கண்ணூறு ஒளி பகுதியிலேயே இருக்கிறதுனால இந்த டி தொகுதி தனிமங்கள் உருவாக்கக்கூடிய அணைவு சேர்மங்கள் பெரும்பாலும் வந்து என்னவாக இருக்கும்? நிறமுள்ள அயனியை கொடுக்கும். நிறமுள்ள அயனியை கொடுக்கும். புரியுதா? இப்போ இதுல இப்போ எந்த சேர்மங்கள் வந்து நிறத்தை கொடுக்காது அப்படின்னா, நிறத்தை கொடுக்கணும் அப்படின்னா, நிறம் வரணும் அப்படின்னா வந்து என்ன கிடைக்கணும்? T2Gல இருந்து இஜிக்கு எலக்ட்ரான்கள் வந்து என்ன பண்ணணும்? பரிமாற்றம் நடைபெறணும். ஸோ டிடி டிரான்சிஷன். சரியா? அப்ப என்ன சொல்லுவாங்க? ஸோ டிடி டிரான்சிஷன் சொல்லுவாங்க. ஸோ டிடி டிரான்சிஷன் இருக்கிறதுனால இது வந்து நிறத்தை கொடுக்குது. சரியா? அப்படின்னா டி ஆர்பிட்டால்ல D0 D10 எலக்ட்ரான் அமைப்பு இருந்தது அப்படின்னா அது வந்து நிறம் அற்றதாக இருக்கும்.
சரியா? அதை தாண்டி மீதி D1ல இருந்து D9 வரைக்கும் எந்த எலக்ட்ரான் அமைப்பா இருந்தாலும் உனக்கு வந்து என்னதான் இருக்கும்? நிறம் உடையதாக இருக்கும், நிறத்தை கொடுக்கும். சரியா? சரி, இப்போ D0க்கு உதாரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்கேண்டியம் அப்படின்னா 23, இப்போ ஸ்கேண்டியம் 3+ அப்படின்னா அது D0. அடுத்து டைட்டானியம் 4+ அப்படின்னா அது D0. வெனேடியம் சரியா 5+ அப்படின்னா வெனேடியம் 5+னாலும் D0 வரும். இப்போ இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு வந்து D0வா இருக்கிறதுனால மைய உலோக அயனி இதுவாக இருந்தா ஸ்கேண்டியம் 3+ இருந்தது, டைட்டானியம் 4+, வெனேடியம் 5+ இருந்ததுன்னா நிறமற்றதாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்றோம், Zn வச்சுக்கோ. இப்போ D0 இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்கள் இப்போ Zn2+ அப்படிங்கிறது வந்து D10. அதே மாதிரி Cu+ அப்படின்னா அது வந்து D10. அப்ப Zn2+ Cu2+ மைய உலோக அயனியாக இருக்கும் பொழுது அது D10 எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கும். அதுல இந்த DD டிரான்சிஷன் நடக்க வாய்ப்பு இல்லை. புரியுதா? அதனால அது நிறமற்றதாக இருக்கும். சரியா? அப்பனா D0 D10 எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருந்தால் அது நிறமற்றதாக இருக்கும். D1ல இருந்து D9 வரைக்கும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுல T2G EG டிரான்சிஷன் இருக்கும். ஸோ DD டிரான்சிஷன் இருக்கும், கண்டிப்பாக அது நிறத்தை கொடுக்கும். புரியுதா? இதுதான் முக்கியம். இன்னொன்னு, இந்த கொள்கை சொல்றோம்ல படிகப்புல கொள்கை, இது வந்து எதை பத்தின ஒரு சேர்மமானது சரியா? கண்டிப்பாக அயனித்தன்மையை பெற்றிருக்கும், அயனி சேர்மமாக இருக்கும். சரியா? ஏன்னா மைய உலோக அயனி வந்து நேர்மின் சுமையை பெற்றிருக்கும், ஈனிகள் எதிர்மின் சுமையை பெற்றிருக்கும். அப்படின்னா இரண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய பிணைப்பு வந்து அயனி பிணைப்பாக இருக்கும். சப்போஸ் நடுநிலை ஈனியாக இருந்தது அப்படின்னா மின் இரட்டை உருவாகும். சரியா? இரட்டை இருமுனை இருமுனை ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால அது வந்து என்ன சேர்மமாக இருக்கும்? அணைவு சேர்மமாக இருக்கும். சரியா? இதுதான் வந்து மொத்த படிகப்புல கொள்கைகள்ல நம்ம படிக்கக்கூடியது. ஓகேயா? சரி, ஓகே. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த வகுப்பை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் நேஷனல் பொறியியல் கல்லூரியின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரியா? வாழ்த்துக்கள். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.